மருத்துவம் மற்றும் குடும்ப நலத்துறையினுடைய அரசனுடைய முதன்மை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி நம்மோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு, மருத்துவம் சார்ந்த துறைகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேட்போம். 4 மாவட்டங்களில் மழை பாதிப்பு, அதிகமான பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில். அந்த மாவட்டத்தில் இப்போ எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், தண்ணீர் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தண்ணீர் அதிக அளவில் போனதில் இப்போ தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. அங்கே ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம்? அதாவது 4 மாவட்டங்களிலே பாதிப்பு இருக்கும்போது மேக்சிமம் பாதிப்பு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டத்திலே தான் இருந்தது. நான் மண்டே வந்துட்டேன் ஆக்சுவலா. ஸோ மண்டே அஃப்கோர்ஸ் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் பார்க்கும்போது சண்டே மதியத்திலிருந்து மண்டேக்குள்ளே வரக்கூடிய டைம்ல அங்கே இருக்கக்கூடிய இன்டென்சிவ் மெடிக்கல் கேர் யூனிட்குள்ளே ஒரு தண்ணி வர மாதிரி சூழ்நிலை இருந்தது. பட் டீன் மற்றும் இதர இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஒரு நல்ல உஷாராக அங்கே இருந்துட்டு அங்கே தண்ணி உள்ளே வராமல் அவங்க டோர்ஸ் க்ளோஸ் பண்ணி பெட்ஷீட்னால் அது ஒரு வாட்டர் டைட் பண்ணிட்டு அந்த ஏரியா காப்பாத்தினாங்க. வி ஆக்சுவலி அப்ரிஷியேட்டட் தெம். அப்புறம் நைட் ஃபுல்லா அங்கே இருந்து டீன்ஸ் அங்கே இருந்தாங்க. அதே நேரத்தில் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்து காரணத்தினால் நாங்கள் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரிக்கு சண்டே அனுப்பணும். அங்கே ஒரு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மிக லோ லைங் ஏரியாவிலே இருக்கின்றது. அந்த லோ லைங் ஏரியால தண்ணி உடனே சிட்டியில இருந்து இருக்கக்கூடிய தண்ணி அங்கே வந்து காரணத்தினால் அங்கே கரண்ட் கட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் கட் ஆஃப் காரணத்தினால் உடனே அங்கே டிஎம்இ அங்கே இருந்தால் இருக்கக்கூடிய ஜெனரேட்டர் செட் ஏற்கனவே ஒரு 3 feet மேலே தான் பிடபிள்யூடி போட்டிருக்காங்க. அதுலேயே தண்ணி வந்தது. சில இடத்துல 5 to 6 feet தண்ணி காரணத்தினால் அங்கே உடனே ஒரு ஆல்டர்னேட் ஜெனரேட்டர் செட்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். நைட் டு நைட் அரேஞ்ச் பண்ணிட்டு கார்பரேஷன்லேருந்து டீசல் கூட அதற்காக பிகாஸ் ஒரு டீசல் ட்ரம்ஸ் ஆல்சோ காட் டவுன், அது ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு அது உடனே எலக்ட்ரிசிட்டி அரேஞ்ச் பண்ணிட்டோம். பிகாஸ் அங்கே ஒரு 800 பேஷண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் மெஷினரி, வென்டிலேட்டர் போன்ற மெஷினரி இருந்துட்டனால் அது டாக்டர்ஸ் கொஞ்சம் உஷாரா அப்படி பண்ணாங்க. நெக்ஸ்ட் சேலஞ்ச் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்க்கு சாப்பாடு கொடுத்ததா ஒரு பிரச்சனையா சவாலாக இருந்தது. காரணம் கிச்சன்ல நிறைய தண்ணி வந்தது. ஸோ உடனே நாங்கள் என்ன சொன்னோம், இன்ஃபேக்ட் நான் டியூஸ்டே அங்கே வந்துட்டேன். மண்டே அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி சொல்லிட்டோம். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காரிடர்ல இருக்கக்கூடிய சிலிண்டர்ஸ், கிச்சன் யூட்டென்சில் அரேஞ்ச் பண்ணிட்டு குக்கிங் அரேஞ்ச் பண்ணிட்டு 800 பேஷண்ட்ஸ் இன்க்ளூடிங் சண்டே மண்டே எல்லாமே தயார் பண்ணோம். இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எங்களுடைய உணவு பாதுகாப்பு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி தரப்புலேருந்து கூட அங்கே ஒரு ஃபுட் கூட அவங்க எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட் கூட பண்ணாங்க. ஸோ அது அங்கே ஒரு ஃபுட் பேஷண்ட்க்கு கொடுத்தோம். இப்போ அங்கே டேமேஜ் பார்க்கும்போது கேத் லேப் அங்கே இருக்கக்கூடிய அங்கே கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறது. தேட் வி ஆர் செட்டிங் இட் ரைட். தற்போது பார்த்தாக்கா அங்கே கரண்ட் வந்தது. சிமாங் சென்டர்ல அங்கே கூட டெலிவரி நிறைய ஒரு பேஷண்ட் டியூரிங் த ரெயின் சீசன் கூட டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கே கரண்ட் அங்கே வந்தது. அங்கே இருக்கக்கூடிய டயாலிசிஸ் மிஷின் நல்லவா தான் இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய ஆர்ஓ பிளான்ட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அதுவும் ரிப்பேர் ஆயிடும். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாம் கரெக்டா தான் இருக்கின்றது. ஸோ வி ஆர் ட்ரைங் டு செட் ரைட் த என்டையர் ஹாஸ்பிட்டல். இப்போ ஆல்மோஸ்ட் நார்மல்சி சூழ்நிலைக்கு வந்தது. அங்கே இருக்கக்கூடிய கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாமா சார்? அங்கே ஓபிஸ் எல்லாம் அவுட் பேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறாங்க, ஓபி பார்க்கறாங்க, கேஷுவலிட்டி பார்க்கறாங்க. டாக்டர்ஸ் ஃபுல் ஸ்ட்ரெங்க்ல இருக்காங்க. ஐ மஸ்ட் அப்ரிஷியேட். ஃபர்ஸ்ட் டே சண்டே அவங்களுக்கு சண்டே மண்டே ப்ராப்ளம். மண்டே ஒரு சில டாக்டர்ஸ் வந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் இப்போ நேத்து அங்கே இருக்கும்போது கூட ஃபுல் டாக்டர் ஸ்ட்ரென்த். ஈவன் அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட 300 ஒர்க்கர்ஸ் கூட அங்கே இருந்தாங்க. இது தவிர சிறுவைகுண்டம் ஹாஸ்பிட்டல்ல தண்ணி உள்ள கிட்டத்தட்ட 5 அடி தண்ணி வந்தது. ஸ்லஷ்ஷா இருந்தது. அங்கே நாங்கள் டியூஸ்டே அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே ஓபி ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபுல்லா அங்கே கிளீனிங் பண்ணிட்டு இன்னைக்கு கூட லாஸ்ட் 3 days நாங்கள் அங்கே பார்த்துட்டு ஹெல்த் மினிஸ்டர் நேத்து அங்கே சிறுவைகுண்டம் ஜிஹெச்ல தான் மதியம் 3 மணி 4 மணி லஞ்ச் தான் சாப்பிட்டாங்க. ஓபி அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லி ஒரு 300 to 400 ஓபி ஸ்ட்ரென்த்தா இருக்கு. அப்புறம் ஏரல் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அங்கே ஒரு பெரிய டேமேஜ். அங்கே ஏரல் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி எஃபெக்டட் டவுனா இருக்கிறது. அங்கே பிஹெச்சில அன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு மதர் இன்னைக்கு டெலிவரி ஆனது சண்டே.
ஆனால் எங்களுடைய ஒரு நர்ஸ் வந்து ஜெயலட்சுமி பேரு, அவங்க கூட ஒரு ஒர்க்கர் 2 லேடிஸ் அந்த மதரோட கூட இருந்துட்டு தண்ணி இருக்கும்போது கூட பெட் மேலே சேர் போட்டு அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு பக்கத்தில் கடையில இருந்து சாப்பாடு வாங்கி போகிறது அங்கே சாப்பிட செய்ய முடியாது, தைரியமா அங்கே இருந்துட்டு 2 days கழிச்சு அந்த மதர் வீட்டுக்கு அனுப்பிட்டு பிறகுதான் நர்ஸ் வந்து வீட்டுக்கு போனாங்க. ஒரு இன்னைக்கு கூட அது கிளீனிங் லாஸ்ட் 2 days அங்கே இரல்ல வந்து பிஹெச்சி இயங்குது, வெளியே வந்து வளாகத்தில் நடக்குது, கிளீனிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இரல் டவுன்ல 5-6 மெடிக்கல் கேம்ப் கூட நடக்குது, அங்கே எல்லாம் ஏற்பாடு பண்றோம். இன்னொரு வந்து எல்லா ஏரியாலையும் வந்து மருத்துவ முகாம் வந்து கவர்மெண்ட் சார்பாக சிஎம் அவர்கள் எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து நடத்தி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தாக்கா ஒட்டுமொத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 190 வந்து மொபைல் டீம்ஸ் இருக்கின்றன. அதுல குறிப்பா தூத்துக்குடியில மட்டும் பார்த்தால் இன்னைக்கு வந்து 93 மொபைல் டீம்ஸ் இருக்கின்றன. 86 பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் டாக்டர்ஸ், 7 டாக்டர்ஸ் ஃப்ரம் த மெடிக்கல் காலேஜஸ் இங்கே இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் வந்து ஒவ்வொரு கிராமத்துல போயிட்டு அங்கே 3 hours அங்கே முகாம் நடத்திட்டு அடுத்த முகாம்ல போயிட்டு அங்கே அடுத்த கிராமத்துல அங்கே முகாம் நடத்துவது அதெல்லாம் நம்ம கண்காணிக்கிறோம். ஸோ லாஸ்ட் 4 days we have done in தூத்துக்குடி. We also touch some areas of திருநெல்வேலி also today. ஸோ அது பண்ணி கூட தொடரும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். எத்தனை நாட்களுக்கு அங்கே பண்ண வேண்டியிருக்கும் சார்? ஒரு நார்மல் அப்படிங்கிற பொசிஷனுக்கு எத்தனை நாள் ஆகும் வர்றது? ஆஸ் early as possible அதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-15 days தொடர்ந்து ஒரு மெடிக்கல் முகாம் அங்கே நடத்திட்டு ஃபோக்கஸ் பண்ணால்தான் ஒரு எந்த மாதிரி வியாதி இல்லாமல் ஆயிடும். இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு அரசால் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குளோரின் டேப்லெட்ஸ் கூட நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் வருது. அது நாளைக்கு கூட பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து குடிக்க தண்ணீர் வந்து நாங்கள் என்ன அறிவுரை கொடுக்கணும் எல்லாருக்கும், கண்டிப்பாக குடிக்க தண்ணீர் வந்து கொதிச்சு தான் சாப்பிடணும். அதுல வந்து குறிப்பா ரொம்ப அஃபெக்டட் ஏரியாலே வேறு வார்ட்போர்டு தண்ணி வரல, லோக்கல் சோர்சஸ் பொல்யூட்டடா இருந்தால் குளோரின் டேப்லெட் போட்டு சாப்பிடணும் மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க பதில் சொல்லும்போது we will like to go for long, ஆனால் குயிக்கா வரும் அப்படி நாங்கள் கன்சர்டட் எஃபர்ட் இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய டாக்டர்ஸ், எங்களுடைய பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் ஒரு பெரிய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எங்க சீஃப் செக்ரட்டரி கூட டே ஆஃப்டர் டே நைட் அண்ட் டே வந்து எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க. we are trying to ensure that normalcy குயிக்கா வரணும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுல அந்த முகாம்கள் நடத்துறதுக்காக அதுல டெபியூட் பண்றோமா? வெளி மாவட்டங்கள்ல இருந்து டாக்டர்ஸ் அங்க வந்திருக்காங்க. ஆமா, அதாவது இப்ப 190 மோஸ்ட்லி வந்து மெடிக்கல் டீம்ஸோட டாக்டர் வந்து வெளி மாவட்டத்தில் டாக்டர். நான் இதுல வந்து ஐ ஹவ் நாட் added த லோக்கல் பிஹெச்சி டாக்டர், ஜிஹெச்ஓட டாக்டர் நான் மென்ஷன் பண்ணல. அது வந்து அது தவிர 190 மெடிக்கல் டீம்ஸ் இருக்குன்னு எல்லாமே ஃப்ரம் சிவகங்கா, புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி இதுல அன்அஃபெக்டட் ஏரியால இருந்து கூட வராங்க. பிளஸ் இதுல விருதுநகர் தாண்டி கூட சிட்டிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சண்டே நாளைக்கு எங்களுடைய ஹெல்த் மினிஸ்டருடைய இனிஷியேட்டிவ் மூலமாக பிரைவேட் டாக்டர்ஸ், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், குறிப்பா மதுரையில் இருக்கக்கூடிய அப்போலோ, மீனாட்சி மிஷன், வடமலையான் போன்ற ஒரு 15 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இங்கே கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட முகாம்கள், இது நம்முடைய முகாம்கள் தவிர நம்முடைய பிஹெச்சி டாக்டர்ஸ்க்கு மேலே நம்முடைய இதர ஊர்ல வரக்கூடிய மொபைல் டீம்ஸ்க்கு மேலே இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட முகாம்கள், அதாவது தூத்துக்குடியிலே, நெல்லையிலே, ஸ்ரீவைகுண்டத்திலே, ஏரல் பகுதி போன்ற பகுதியில வந்து முகாம் நடத்த போறாங்க. சோ தட் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக மேக்சிமம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப், கையில மெடிசன்ஸ் எல்லாம் கிடைக்கணும். அதே நேரத்தில் அரசும் இந்த துறையும் உங்களோட இருக்கின்றது அந்த மெசேஜ் கூட அவங்களுக்கு கரெக்டாக போக வேண்டும். அவங்களுக்கு பண்ணும்போது நாளைக்கு வந்து ஆனரபிள் மினிஸ்டர் வந்து குழந்தைகளுக்காக கூட 0 to 15, 9 months to 15 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட எங்கெங்க தண்ணி ரொம்ப டைம் தேங்கிட்டு இருந்தது மீசல்ஸ் வேக்சின் கூட கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட எங்கெங்க தேவைப்பட்டால் அங்கே கண்டிப்பாக கொடுக்கப்படும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய துணை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதனுடைய பாதிப்புகள் எவ்வாறு இருக்குது? முழுமையா அதெல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சா? பிஹெச்சிஸ் வந்து எல்லா இடத்துல வந்து செயல்பட ஆரம்பிக்கப்பட்டது. ஹெச்எஸ்சிஸ், அதாவது அங்கே நர்ஸ் தங்கக்கூடிய இடம், நர்ஸோட வேலை அந்த ஹெச்எஸ்சிலே இருக்காது. அவங்க கிராமத்துல அவங்க தான் போயிட்டு பிரெக்னென்ட் மதர்ஸ் பார்ப்பாங்க, குழந்தைகளுக்கு இம்யூனைசேஷன் கொடுக்க போறாங்க. சில இடத்துல வந்து ஹெச்எஸ்சி இன்னும் அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் தண்ணி, அதாவது அக்கம் பக்கம் தண்ணி இருக்கின்றது. நேற்று கூட நாங்கள்
சாயர்புரத்துல இருந்தோ ஈரல் போகும்போது வழியில ஒரு HSC பாவம் அவங்களுடைய போர் வழியில வந்து நாங்க தண்ணி இருக்கதா பார்த்தோம். மினிஸ்ட்ரி அவர் வீட்டுக்கு விசிட் பண்ணிருக்காங்க. கஷ்டத்திலே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு சிறுத்து முகத்துடன் அவங்க மக்களுக்கு சேவை கூட பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 25 to 30 HSCs மத்தலப் அரௌண்ட் அது நம்பர் வந்து எக்ஸாக்ட் கணக்கு நாங்க இன்னைக்கு டேட்டோட கணக்கு எடுத்துட்டு இருக்கோம். பிஹெச்சிக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. நேற்று ஆழ்வார் திருநகரி இருக்கக்கூடிய பிஹெச்சி பார்க்கும்போது அங்கே எக்ஸ்ரே மிஷினுக்கு கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. அது சின்ன சின்ன டேமேஜ் இங்கே டீம் அனுப்பிட்டு வி ஆர் ட்ரைங் டு செட் ரைட். கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் இருக்கு. பட் எல்லா பிஹெச்சிஸ் HSCs இயங்குகின்றது என்பதை நான் தெரிந்துக்கொள்கிறேன். டெத் டோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்? டெத் டோல் வந்து கலெக்டர் தான் ரெவன்யூ சார்பாக தான் பண்றாங்க. பிகாஸ் எல்லா டெத் கேசஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வராது. சில டெத் கேசஸ் வந்து திருநெல்வேலி போகலாம், தூத்துக்குடி போகலாம். ஸோ கலெக்டர் பண்றாங்க. கலெக்டர்ஸ் கம்பைன் பண்ணி ரெவன்யூ CRA தான் அவங்க கிட்ட ஃபிகர் கேட்டால் கரெக்டா இருக்கும். நாங்க அது இட்ஸ் பெட்டர் ஃபார் தெம் டு கிவ் த டீடைல். நேற்று சீஃப் செக்ரட்டரி ஐ திங்க் ஹி ஹஸ் ஆல்ரெடி கிவன் த டீடைல்ஸ் டு த பிரஸ். தேங்க்யூ.